வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சுக்கணும். சட்டி காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினது கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம்ப்பா. கிராம்பு, பட்டை எல்லாம் போட்டுக்கலாம்ப்பா. சூடானதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுப்பா. சூடாயிடுச்சு. இப்போ வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கணும்ப்பா. வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கட்டும். கிண்டுறீங்களா? வீடியோ மட்டும் எடுக்கிறேன். சூடாக தக்காளி அப்படியே போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கலாம். பண்ணிட்டுவா. இப்போ சின்ன வெங்காயத்தை அரைச்சி அதை கொஞ்சம் சேர்த்துக்கணும்ப்பா. அப்போதான்ப்பா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் எடுத்து ஒரு 100 கிராம் போல் எடுத்து அதை அரைச்சி அதோடு சேர்த்துக்கணும். அப்போ தான் கடையில் உள்ள பிரியாணி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கணும்ப்பா. பிரியாணி மசாலா போட்டுக்கணும்.
இருங்க. நல்லா பிரியாணி மசாலையும் நல்லா போட்டு வதக்கி விடணும்ப்பா. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை புதினா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும்ப்பா. நல்லா வதக்கணும்ப்பா. அதையும் போட்டு நல்லா வதங்கட்டும். அரிசியா கிண்டிகிட்டே இருங்க. வதங்கிடுச்சுப்பா. தயிரை ஊற்றிக்கலாம். கிண்டி விடுங்கப்பா. அதையும் நல்லா கிண்டி விடணும். வெந்த மட்டன் எடுத்து அதில் போடணும்ப்பா. மட்டன் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை தூக்கி அதில் போடணும். நல்லா வதக்கி விட்டுக்கணும்பா. நம்ம வாய்ஸ் கொடுக்காம பாக்க மட்டும் போட்டு வச்சுக்கோமா. நல்லா வதக்கி விட்டுக்கோங்கப்பா. அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த மசாலையோட பரட்டி வந்தால் தான் எல்லாம் அதோடு சேரும்ப்பா. அந்த டப்பாவை எடுங்க. ஓரமாக ஒரு டப்பா நல்லா கொஞ்சம் நேரம் இதாகட்டும். ஸ்டாப் பண்ணிக்குவா. நல்லா இதாகிடுச்சுப்பா. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். ஊற வச்சுருந்த பிரியாணி அரிசியை போட்டுக்கலாம். கறி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியே நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா அதில் உள்ள சத்தெல்லாம் அதில் இருக்கும். நமக்கும் நல்லாவும் இருக்கும்ப்பா. எவ்வளோத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோமோ அதுக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றணும்ப்பா. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கணும்ப்பா. லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கொதி வந்துடுச்சு. நல்லா கிண்டி விடணும். உடப்படாமல் கிண்டி விடணும். இப்போ மூடி வச்சிடலாம்.
கிண்டி விட்டுட்டே இருக்கணும்ப்பா. அப்போ தான் வந்து அப்பப்போ கிண்டி விட்டால் தான் நமக்கு இதாகிடுச்சாகும். இப்போ வெந்துருச்சு, 3/4 வேக்காட்டில் வந்துருச்சு. நம்ம இப்போ தம்மில் போட்டுக்கலாம். தோசைக்கல்லை எடுத்து போட்டுக்கணும்ப்பா. தோசைக்கல்லை வச்சு அது மேலே வைங்க. சின்ன பாத்திரத்தை வச்சு தண்ணி வச்சு பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தூக்கி மேலே ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த ஹீட்டும் கீழே உள்ள ஹீட்டும் அது மேலே உள்ள ஹீட்டும் ஏறி தம்மு நல்லாயிருக்கும். அப்போ தம் பிரியாணி இப்போ தம்மில் போட்டாச்சு. இப்போ எடுக்கலாம்ப்பா. பிரியாணி நல்லா வெந்து வந்துருக்குது. இப்போ நெய் முந்திரி பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நெய் சூடானோன்னு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் நெய் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் பொலன்னு இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஊற்றிக்கலாம்ப்பா. அவ்வளோதான், மட்டன் பிரியாணி ரெடி. இப்போ மட்டன் பிரியாணி, ஜாமு, வெங்காய பச்சடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.